அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவான். பிள்ளைகள் இந்த வீடியோ அதே போல ஆடியோ கிளியரா இருக்குதா? வீடியோ அண்ட் ஆடியோ கிளியரா? ஓகே. நம்ம போன கிளாஸ்ல பேசிக் பிசிக்ஸ் சம்பந்தமான விடயங்களை ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ரைட், அதுல கடைசியா எஸ் 2 என காட்டுக அப்படிங்கிற விடயம் வரைக்கும் பேசி இருந்தோம் இல்லையா? இப்ப நாம நான்காவது கேள்வி பகுதிக்குள்ள வரலாம். ரைட், அதாவது பாத்தீங்களா, பிசிக்ஸ்ல நமக்கு தேவைப்படுற மிக முக்கியமான விடயம் சில அட்சர கணிதங்களை தீர்க்கிறது. ஏன்னா பொதுவா பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு சவுண்ட் எல்லாம் கிளியர் தானே? சவுண்ட் ஓகே தானே? சரியா? நிறைய பேர் என்னன்னால் இந்த அட்சர கணிதங்களை தீர்க்கக்குள்ள வந்துக்கிட்டு நிறைய விதமான பிழைகளை விடுவாங்க. ஸோ அந்த வகையில நம்ம வந்துக்கிட்டு என்ன செய்ய போறோம்னா, இந்த கிளாஸ்ல இந்த சின்ன சின்ன அட்சர கணிதங்களை வந்துட்டு எப்படி தீர்க்கிறது, எப்படியான பை மிஸ்டேக்குகள் விடுறது, சில பேர் எப்படி பை மிஸ்டேக்குகள் விடுறாங்க அப்படிங்கிற விடயங்களை பத்தி எல்லாம் பார்க்க போறோம். ரைட், அந்த வகையில நீங்க முதலாவதா இந்த 4வது பாட்டுல இருக்கக்கூடிய இந்த முதலாவது கேள்வி எடுங்க பார்ப்போம். இந்த 4வது பாட்டுல இருக்கிற முதலாவது கேள்வி எடுத்துக்கொள்ளுங்க. இந்த கேள்வியை திருங்க பார்ப்போம். ஓகே, கவனிங்க. எக்ஸ் கணம் 3x வர்க்கம் சக எக்ஸ் ஆல பிரிக்க போறோம். இதுல என்ன பாயிண்ட்னா, இது ஒரு சின்ன விடயம் தான் பிள்ளை. இது வந்துட்டு உண்மையிலேயே ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் தான், சின்ன ஒரு விடயம் தான். ஆனாலும் என்ன பிரச்சனைண்டா, இதை வந்து இந்த மாதிரியான விடயங்கள் எல்லாம் சரியான அநியாயத்துக்கு பிளவிடுறது. நிறைய பேர் வந்துட்டு அநியாயத்துக்கு பிளவிடுவாங்க. இப்ப முதல் ஒரு கோவையை நீங்க தீர்க்கணும்டா, ஒரு சமன்பாடை நீங்க தீர்க்க போறீங்கன்னா அங்க பிளஸோ அல்லது மைனஸோ கொண்ட சமன்பாடுகளை கொண்டிருந்தால் நீங்க என்ன செய்ய பாருங்கன்னா, இப்ப இதை தீர்க்கக்குள்ள இப்ப எக்ஸ் கணம் எக்ஸ் வர்க்கம் எக்ஸ் என்றால் எக்ஸ பொதுவா எடுக்கிறதுக்கு பார்க்கணும். எக்ஸ நீங்க பொதுவா எடுக்கணும். இப்ப இங்க எக்ஸ பொதுவா எடுத்த எக்ஸ் கணத்துல நீங்க எக்ஸ பொதுவா எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். எக்ஸின் 3ஆம் அடுக்குல நீங்க எக்ஸ் ஒன்ற வெளியில் எடுத்தால் அது எக்ஸ் வர்க்கம் என்று வரும். அதே மாதிரி 3x வர்க்கத்துல ஒரு எக்ஸ வெளியில் எடுத்தீங்கன்னா இங்க எக்ஸ் வரும். இங்க எக்ஸ் இருக்குது, அதை நீங்க பொதுவா எடுக்கக்குள்ள இந்த இடத்துல ஒன்று வரும். இப்படித்தான் நீங்க எக்ஸ பொதுவா எடுக்கணும். எப்படி பொதுவா எடுக்கிற? எக்ஸ பொதுவா எடுத்தா கணத்துல ஒரு எக்ஸ் வெளியில வந்தா வர்க்கமா மாறும், வர்க்கத்துல ஒரு எக்ஸ் வெளியில வந்தா எக்ஸா மாறும். எக்ஸே அப்படியே வெளியில வரதால ஒன்று வரும். இப்ப நீங்க மேலுக்கும் கீழுக்கும் இருக்கிற எக்ஸ வெட்டணும். வெட்டினா விட வரும் எக்ஸ் வர்க்கம் பிளஸ் 3x பிளஸ் 1 வரும். இன்னொரு தீர்த்தல் தான். ஆனாலும் எப்படியெல்லாம் நம்ம பிளவிடுவோம்டா, சரியான அநியாயத்துக்கு எப்படியெல்லாம் பிளவிடுற. இப்ப உதாரணமா எக்ஸ் கணம் 3x வர்க்கம் சக எக்ஸ் கீழுக்கு எக்ஸா, எக்ஸையும் வெட்டுறது, வெட்டி போட்டு 1 எக்ஸ் கணம் 3x வர்க்கம் சக 1 அடிச்சு விடுறது. அட இப்படியெல்லாம் பிரிக்கிறல்லடா, சரியான இப்படி பிரிச்சு விடுறல.
ரைட். பிரித்தலோ பிரித்தலோ கூட்டலோ கழித்தலோ அதெல்லாம் நீங்க சரியா கவனமா செய்யணும். அப்ப எக்ஸ பொதுவா எடுத்து அந்த எக்ஸை இந்த எக்ஸை தான் வெட்டலாம். சரி, இப்ப சரியானே. மேலுக்கு கீழுக்கு எக்ஸ் இருந்தா தான் இப்படி செய்யலாம். இப்ப உதாரணமா இப்படி இருந்திருந்தா, இந்த சமன்பாடு இப்படி இருந்திருந்தா சொல்லுங்க. எக்ஸ் கணம் 3x வர்க்கம் பிளஸ் 1 கீழுக்கு எக்ஸ். இப்ப நீங்க இந்த எக்ஸ வெட்டலாமான்னு கேட்டா, இந்த எக்ஸால இதை பிரிக்கலாமான்னு கேட்டா பிரிக்க இயலாது. ஏண்டா நீங்க இந்த கோவையில எக்ஸ பொதுவா எடுக்க முடியாது. எக்ஸ் வந்துட்டு கோமனா வராது. ஏண்டா இங்க எக்ஸ் கணம், இங்க எக்ஸ் வர்க்கம், இங்க எல்லாம் எக்ஸ் இருக்குதாங்களா, இங்க ஒன்றுதான் இருக்குது. அப்ப நீங்க எக்ஸ பொதுவா எடுக்க இயலாம். இப்ப இந்த இடத்துல எக்ஸ பொதுவா எடுக்கலாமான்னு கேட்டா இல்ல, இதை சுருக்க இயலாம், தனித்தனியா உடைச்சுதான் எழுதலாம். அப்ப இங்க எக்ஸ பொதுவா எடுத்து தீர்க்கக்குள்ள இப்படித்தான் வரும். ரைட். இப்ப நீங்க இந்த கோவைய காரணிப்படுத்துங்க பார்ப்போம். இது காரணிப்படுத்துறதுக்கான ஐடியா என்ன சொல்றேன்னா, இருபடி சமன்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. பெருக்கினா இவ்வளவு வரணும், கூட்டினா இவ்வளவு வரணும்னு ஒரு விஷயம் ஓ லெவல்ல படிச்சிருப்பீங்க. கொஞ்சம் பேர் இப்பயே மறந்திருப்பீங்க, இருந்தாலும் இந்த கடமைக்கு அதெல்லாம் சொல்ல வேண்டி இருக்குது. சரியா, ட்ரை பண்ணுங்க. அப்போ ரெண்டாவது காரணிப்படுத்தல செய்ய போறீங்க. சின்ன சின்ன விஷயங்கள் சில பேருக்கு என்னடாங்கிற மாதிரி இருக்கும், இன்னும் சில பேருக்கு என்னடாங்கிற மாதிரி இருக்கும். ரெண்டு வகையான ஆட்களும் இருப்பீங்க. சரியா, இப்ப எக்ஸ் வர்க்கம் 3x சக 2 அப்படின்னு ஒரு கோவை. இப்ப நம்ம இதை காரணிப்படுத்தணும். சரி, பொதுவா பாத்தீங்கன்னா பிசிக்ஸ்ல காரணிப்படுத்தல் இதை சொல்ல இருபடி சமன்பாடு. இந்த இருபடி சமன்பாடுகளை தீர்க்கிற மாதிரி கேள்விகள் வந்தது மிக குறைவு. ஆனா டேர்ம் பேப்பர்கள்ல மாடல் பேப்பர்கள்ல எல்லாம் வந்திருக்குது. ஸோ கட்டாயம் நீங்க இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கொள்றது நல்லது. இப்ப எக்ஸ் வர்க்கம் 3x ஆக 2 அப்படின்னால் இப்ப நாம இதை காரணிப்படுத்த போறோம். எப்படி காரணிப்படுத்துறா, பெருக்கினா பிளஸ் 2 வரணும், கூட்டினா பிளஸ் 3 வரணும். பெருக்கினா பிளஸ் 2, கூட்டினா பிளஸ் 3 வரணும். இப்ப பிளஸ் 3 பெருக்கினாலும் கூட்டினா பிளஸ் 2, சாரி பெருக்கினா பிளஸ் 2 கூட்டினா பிளஸ் 3 வரணும்டா இந்த இடத்துல வர வேண்டிய காரணிகள் யாரு யாரு? பிளஸ் 2 பிளஸ் 1. எல்லாம் பாருங்க, பிளஸ் 2 பிளஸ் 1 பெருக்கினா பிளஸ் 2 தான் வரும். பிளஸ் 2 பிளஸ் 1 கூட்டினா பிளஸ் 3 வரும். எனவே இது ரெண்டுக்கும் காரணி எடுத்தீங்களா இருந்தா பிளஸ் 2 பிளஸ் 1. அப்ப நம்ம இதை எப்படி எழுதலாம் என்றால் எக்ஸ் பிளஸ் 2 எக்ஸ் பிளஸ் 1 சொல்லலாம். எக்ஸ் பிளஸ் 2 எக்ஸ் பிளஸ் 1. இதான் இதை காரணிப்படுத்துற முறை. விளங்க என்ன சொல்றேன், காரணிப்படுத்துற இப்படித்தான் செய்யறேன். ரைட். இப்ப இதே மாதிரி இதுக்குரிய காரணியை சொல்லுங்க பார்ப்போம். எக்ஸ் வர்க்கம் 5x சக 6 பெருக்கினா பிளஸ் 6 வரணும், கூட்டினா பிளஸ் 5 வரணும். அப்ப என்னென்ன வரும் காரணிகள்? பெருக்கினா பிளஸ் 6 வரணும், கூட்டினா பிளஸ் 5 வரும். சோ காரணி எஸ் பிளஸ் 3 பிளஸ் 2, 3 தர 2 6, 3 2 கூட்டினீங்கன்னா 5. ஆக இதுல காரணிப்படுத்தல் எழுதலாம் எக்ஸ் பிளஸ் 3 இன்டு எக்ஸ் பிளஸ் 2 வரும். எக்ஸ் பிளஸ் 3 இன்டு எக்ஸ் பிளஸ் 2 பெருக்கக்குள்ள 6 வரும், கூட்டக்குள்ள 5 வரும். ரைட், சின்ன விஷயங்கள். ரைட், இது கூட பெரிய அளவுல வாரலன்னு சொல்றேன்.
பட் வராது அப்படிங்கிற அடிப்படையில இல்லை. ஒரு சில இடங்கள்ல நமக்கு தேவைப்படும். மெக்கானிக்ஸ்ல ஒரு சில இடத்துல நான் இதை யூஸ் பண்ண நம்ம கேள்விகள் செய்யக்குள்ள இதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டி வரும். அப்ப கட்டாயம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கொள்றது, ஞாபகப்படுத்திக் கொள்றது நிலம் தெரியும் தான் உங்களுக்கு இல்லையா ஆல்ரெடி. இதுக்குரிய விடை சொல்லுங்க. எக்ஸ் வர்க்கம் மைனஸ் 2x மைனஸ் 8. ஓகே, என்ன வரும்? பெருக்கினீங்கன்னா -8 வரணும், கூட்டினீங்கன்னா -2 வரணும். சரியா? அப்ப பெருக்கினா -8, கூட்டினா -2. அப்ப என்ன காரணி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட், உங்களுக்கு உடனே படும். மைனஸ் இங்க இருக்குதுன்னா பெரிய பருமன் மைனஸா வரட்டும். இங்க மைனஸ் இருந்தா இங்க -4 +2. -4 +2 பெருக்கினீங்கன்னா -8 வரும். -4 +2 கூட்டினீங்கன்னா -2 வரும். ஸோ இத காரணி அப்ப நம்ம x-4 into x + 2 எழுதலாம். x-4 into x + 2 எழுத முடியும். விளங்குதா? ஓகே தானே? யாருக்குமே இது மிஷு இருக்குது அந்த காரணிப்படுத்தல்கள்ல. இப்ப இதே ஃபார்மட்ல அடுத்த பார்ட் வரப்போகுதா? இஷ்யூ இருந்தா சொல்லுங்க. இல்லாதாக்கள் 5வது கேள்வி எடுத்து செய்யுங்க பாப்போம். சிம்பிளான விஷயங்கள் இல்லையா? 5வது பார்ட் எடுங்க. ஐந்தாவதா? பின்வரும் இருபடி சமன்பாடுகளை தீர்க்க எடுத்துக்கொள்வோம். அதே விடயம் இப்ப நாம அதுல பருமனை கண்டுபிடிக்க போறோம். ஏற்கனவே நாம செஞ்ச அதே காரணிப்படுத்தல் தான், ஆனா பருமனை கண்டுபிடிக்க போறோம். எப்படி கவனிங்க. பெருக்கினா +6 வரணும், கூட்டினா +5 வரணும். அப்ப காரணி என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா +3 +2 வரணும். அப்ப பெருக்கினா 6, கூட்டினா 5. அப்ப நம்ம இது எப்படி எழுதலாம்? x + 3 x + 2 = 6. சரியா? சோ இதுல இருந்து ஈக்குவல் 0. சரியா? அப்ப x + 5 x + 6 x + 3 into x + 2 எழுதலாம். விரிச்சிங்கன்னா இப்படித்தான் வரும். இப்ப நாம என்ன சொல்லலாம்னா, ஒன்று x + 3 0வா அடிக்கணும், அல்லது x + 2 0வா அடிக்கணும். அப்ப x + 3 = 0 ஓ x + 2 = 0. இப்ப பாருங்க, x + 3 0 என்றால்
எக்ஸ் சமன் -3 அல்லது எக்ஸ் பிளஸ் 2 0 என்றால் எக்ஸ் ஈக்குவல் -2 வரும். அப்ப எக்ஸ் வந்துட்டு -3 அடிக்கணும் அல்லது -2 அடிக்கணும். இப்படிதான் நம்ம அதை காரணிப்படுத்தி தீர்க்கிறது. இதே மாதிரி தான் வருது. பெருக்கினா -8 வரணும், கூட்டினா -2 வரணும். பெருக்கினா -8 கூட்டினா -2. அப்ப என்ன வரும் காரணி என்று பாத்தீங்கன்னா -4 + 2 வரும். -4 + 2 பெருக்கினா -8 கூட்டினா -2. அப்ப காரணி எப்படி வரப்போகுது? x - 4 x + 2 = 0. x - 4 × x + 2 0. So இதுல இருந்து x = 4 or x = -2. அவ்வளவுதான். அப்ப இந்த x வேல்யூஸை வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்ப இது வந்துட்டு இருபடி சமன்பாடு அப்படின்னு சொல்லுவோம். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அதாவது இந்த அடுக்கு 2ல இருந்தா அடுக்கு 2 சார்ந்த ஒரு சமன்பாடு அடிக்கிறதாலதான் அதை நம்ம குவாட்ரட்டிக் இருபடி சமன்பாடு அப்படின்னு சொல்றது. இப்ப நீங்க இந்த பாட்டுக்கு வர போறீங்க. இதுல ஃபர்ஸ்ட் ரெண்டையும் செய்யுங்க பார்ப்போம். அதாவது நீங்க இங்க இருக்கக்கூடிய வைய எழுவாய் மாற்றம் செய்யணும், சப்ஜெக்டா மாத்தணும். ஆங்கிலத்துல சொல்றோம்னா சப்ஜெக்டா மாத்தணும். வைய வந்துட்டு சப்ஜெக்டா மாத்துங்க, எழுவாய் மாற்றம் செய்யுங்க. ஓகே, கவனிங்க. எழுவாய் மாற்றம் செய்யற அப்படின்னால் இது பிசிக்ஸ்ல எந்த இடத்துல தேவைப்படும்? நம்ம ஏன் படிக்கிறோம்னா இது வந்துட்டு நாம மெட்சலாம் செய்யறது அவசியம் இல்லையே. நாம என்னத்துக்காக படிக்கிறோம்னா நமக்கு பிசிக்ஸுக்கு தேவைப்படுற விஷயங்கள். பிசிக்ஸ்ல நாம டீல் பண்ணக்குள்ள நாம என்ன செய்யக்கூடாது, மெட்ஸ் தெரியலங்கிறதால பிசிக்ஸை நம்ம கஷ்டமா மாற்றிக்கொள்ள கூடாது. ஏதாச்சும் ஒரு கணித பகுதியில நமக்கு இருக்கிற குழப்பங்கள் பிசிக்ஸை நமக்கு கடினமா மாத்திடக்கூடாது அப்படிங்கிறதாலதான் நம்ம இந்த பிராக்டிஸ்லாம் எடுத்துட்டு இருக்கிறோம். அதுல பிசிக்ஸ்ல நமக்கு கூடுதலா யூஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த எழுவாய் மாற்றம் செய்தல் அப்படிங்கிற ஒரு விடயம். அதுலயும் குறிப்பா நான் இங்க தந்திருக்கக்கூடிய இந்த ஃபார்மட், இந்த மாதிரி வடிவத்திலான ஈக்குவேஷன் சமன்பாடுகளை நம்ம எங்க கூடுதலா டீல் பண்ணுவோம்னால் சரி, வீடியோ கிளியரா தானே இருக்குது? என்ன வீடியோ அண்ட் ஆடியோ கிளியரா எல்லாருக்கும்? ஒரு இஷ்யூம் இல்லையே? ஓகே, இப்ப இந்த மாதிரி சமன்பாடுகளை நாம பொதுவா எங்க யூஸ் பண்ணுவோம்னா குறிப்பாக பிசிக்ஸ்ல வரைப்புகள் அப்படின்னு சொல்லி, அதாவது ஸ்ட்ரக்சர் பகுதி பரிசோதனைகள் படிப்போம். உங்களுக்கு தெரியும் கேள்விகளை 3 டாபிக் இருக்குது. ஒன்று MCQ, ஸ்ட்ரக்சர், எஸ்ஏ.
இதுல அந்த ஸ்ட்ரக்சர் பார்ட் கேள்விகள்ல எல்லாம் கூடுதலா இந்த எழுவாய் மாற்றம் நமக்கு யூஸ் ஆகும். விளங்குதா? அப்ப எழுவாய் மாற்றம் செய்யறது நமக்கு அடிப்படையில கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டிய விடயம். அந்த வகையில ax plus by equal cz என்றால் இப்ப y எழுவாய் மாற்றம் செய்ய சொல்றாங்களா? அப்ப நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யும்னா ax இருக்குதானே, இது அங்கால கொண்டு போவோம். அப்ப by சமன் cz ax அடுத்த பக்கம் போனா மைனஸ் ax வரும். இப்ப y-த்தான் எழுவாய் மாற்றம் செய்ய சொன்னேன். அப்ப y சமன் இந்த b இங்கால பெருக்கப்படுவது, சோ அங்கால போனிக்கின்றால் இந்த b பிரிப்படும். அப்ப கீழுக்கு இப்படி வரும். இதுதான் நீங்க y எழுவாய் மாற்றம் செய்யும் போது வரக்கூடிய கோவை. y ஈக்குவல் இப்படி வரும். ax இங்கால வந்தா மைனஸ் ax, அப்ப cz மைனஸ் ax, இந்த b இதால டிவைட் பண்ணி விடுவோம், இப்படி வரும். ஓகே, இப்ப இதே மாதிரி இப்ப நாம இங்க y ட்ரை பண்ணுவோம். இப்ப பாருங்க, yx வர்க்கம் y இந்த இருக்குது, மத்த இல்லையா y இல்லையே, அப்ப மத்தாக்கெல்லாம் அடுத்த பக்கம் கொண்டு போவோம். 3x மைனஸ் 3x வரும், பிளஸ் 5 அங்கால போனா மைனஸ் 5 வரும். இப்ப y-த்தான் எழுவாய் மாற்றம் செய்ய சொன்னேன். அப்ப y சமன் இந்த x வர்க்கம் இங்கால வந்தா பிரிப்படும். அப்ப z minus 3x minus 5 divided by x squared. எப்படி yx வர்க்கம் வச்சுக்கொண்டு 3x அங்கால கொண்டு போறோம், பிளஸ் 5 அங்கால கொண்டு போறோம், கொண்டு போயிட்டோமா? இப்ப y சமன் இந்த x வர்க்கம் பெருக்கப்படுவதானே, இதை நீங்க அடுத்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா பிரிப்படும். அப்ப y சமன் இப்படி வரும். y எழுவாய் மாற்றம். அதே மாதிரி இந்த 3 4 ட்ரை பண்ணுங்க பாப்போம். சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஓகே, பாருங்க, 3x வர்க்கம் பிளஸ் 4y பிளஸ் 5z 4x வர்க்கம். இப்ப நாம இந்த x எழுவாய் மாற்றம் செய்ய போறோம். சரியா? இந்த x நாம எழுவாய் மாற்றம் செய்ய போறோம். கொஞ்சம் சரியா பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப 3x வர்க்கம் இங்க 4x வர்க்கம் இருக்குதானே, சோ இந்த 3x வர்க்கத்தை இங்கால கொண்டு போறேன். கொண்டு போனால் 4x வர்க்கத்திலிருந்து 3x வர்க்கம் கழிப்படும். அப்ப 4y சக 5z வரும். 3x வர்க்கம் இங்கால போய் கழிப்படும். இப்ப x வர்க்கம் சமன் 4y பிளஸ் 5z. இப்ப நாம x வர்க்கத்தை கண்டுட்டோமா, அடுத்த கட்டம் நாம x கண்டுபிடிப்போம். ஆக x சமன், எல்லாம் புரிஞ்சு கொள்ளுங்க, இங்க வர்க்கம் இருக்குதுன்றால் இதை நீங்க அடுத்த பக்கம் கொண்டு போவக்குள்ள அது வர்க்க மூலமாக வரணும். அதனால 4y சக 5z வரும், இப்படி வரணும். சரியா? 4y 5z, x வர்க்கம் இந்த பக்கம் வந்தா அதுக்கு வர்க்க மூலம் மொத்தமா வரும், வர்க்க மூலம் மொத்தமாவே வரும். சரியானே?
இப்ப இந்த வைக்கும் வாரேன், இதை பத்தி கொஞ்சம் பேசணும், நான் வாரேன். இப்ப இங்க y எழுவாய் மாற்றம் செய்ய போறோம். இங்க 2 y கணம் இருக்குது, இங்க -3 y கணம் இருக்குது. இந்த -3 y கணத்தை இங்கால கொண்டு வருவோம். 2 y கணம் மைனஸ் இங்கால வந்தா +3 y கணம். இங்க 5 இருக்குது, இங்க 5x இன் 4ஆம் அடுக்கு, அடுத்த பக்கம் போனா -5x இன் 4ஆம் அடுக்கு. இது ஓகேயா? 5x இன் 4 அடுத்த பக்கம் போனா -5x இன் 4, -3y கணம் இந்த பக்கம் வந்தா +3y கணம். இப்ப 2y கணமும் 3y கணமும் கூட்டுப்படுகுது. அப்ப என்ன வரும்? 5y கணம் என்று வரும். இங்க 5 நாம வேணும்னா 5 பொதுவா எடுக்கலாம் இல்லையா? 5 பொதுவா எடுத்தீங்க என்றால் 5 பொதுவா எடுத்தால் இங்க 1 வரும், இங்கேயும் 5 இருக்குது. அப்ப 5 வெளியில வந்தா இப்படி வரும். அதாவது நீங்க திருப்பி பெருக்கி பாருங்க. 5 தர 1 5, 5 தர மைனஸ், அப்ப -5x இன் 4 வரும். இப்ப இந்த 5ஐயும் இந்த 5ஐயும் வெட்டினீங்க என்றால் y கணம் சமன் 1 - x இன் 4ஆம் அடுக்கு வரும். சோ இதுல இருந்து y சமன் என்ன அப்படின்னு கேட்டால் நாம் என்ன செய்வோம்? இங்க கணம் இருந்தால் அடுத்த பக்கம் போகக்குள்ள அது கண மூலமாக போகும். அதாவது 1 - x இன் 4ஆம் அடுக்கிட 1/3 வரும். இதுல என்ன பாயிண்ட்னா, சில ஸ்டூடெண்ட்ஸ் இதுல பிளஸ் மைனஸ் ஒன்றுலாம் வரும், நான் இங்க அதை போடல. உதாரணமா இங்க பிளஸ் மைனஸ் வரும், நான் அதை போடல. ரைட், எனிவே அது ஒரு பக்கம் இருக்கட்டுமே. இதுல என்ன பாயிண்ட்னா, இங்க இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை, இதெல்லாம் உண்மையிலேயே வந்துட்டு சிம்பிளான விஷயம். y கணம் சமன் 1 - x இன் 4ஆம் அடுக்குனா y சமன் இப்படி வரும். x வர்க்கம் இப்படின்னா இந்த வர்க்கம் இங்கால வந்தா வர்க்க மூலம் இப்படி வரும், அல்லது இப்படியும் எழுதலாம். 4y + 5z, இந்த வர்க்கம் இங்கால வந்தால் அரையாம் அடுக்கு அப்படின்னு சொல்றது. ஆனா சில நேரங்கள்ல நம்ம ஆட்கள் எப்படியெல்லாம் சமன்பாடுகளை தீர்ப்பாங்கண்டா, சரியா? உதாரணத்துக்கு x வர்க்கம் சமன் சொல்றேன்னா 4y வர்க்கம் + z வர்க்கம் இருக்கு. என்ன எப்படியான வேலைகள்லாம் பிளவுடுறது, எப்படியெல்லாம் பிளவுடுவாங்க பிசிக்ஸ்ல சொல்றேன். x வர்க்கம் சமன் 4y வர்க்கம் சக z வர்க்கம் இருந்தால் உடனே x இன் வர்க்கம் 4y வர்க்கம் z வர்க்கம் வேணும்னா கண்டுபிடிச்சாச்சு. என்ன? 4 2 வர்க்கம் எழுதலாம். y வர்க்கம் இங்கால z வர்க்கம், இப்ப இங்க x வர்க்கம். ரைட், இப்ப பாரு, x வர்க்கம் 2 வர்க்கம் y வர்க்கம் z வர்க்கம் எல்லா வர்க்கத்தையும் அழிச்சிடுவோம். அப்ப x சமன் 2y சக z. சக்சஸ். இப்படி கொஞ்சம் பேர் விடெடுப்பான். இப்படி எல்லாம் எடுக்கிறேன். மேபி இப்ப கூட உள்ள யாராச்சும் நினைஞ்சிருப்பீங்க, சில பேர் யோசிக்கலாம், சரிதானே? சில பேருக்கு யோசனை வரும், இது சரியா தானே இருக்கு, x வர்க்கம் x 4 2 வர்க்கம் நிலையினத்தை 2ஆ மாத்திட்டா y வர்க்கம் y z வர்க்கம் z, சரிதானே அப்படின்னு கூட யோசிக்க தோணும். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்க ஒரு வர்க்கத்தை அடுத்த பக்கம் கொண்டு போய் வர்க்க மூலம் எடுக்கக்குள்ள ஒட்டுமொத்த கோவைக்கும் தான் வர்க்க மூலம் வருமே தவிர தனித்தனி கோவைகளுக்கு வராது. தனித்தனி கோவைகளுக்கு வர்க்க மூலம் வராது. அதாவது இப்படி வராது. அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி, இப்ப உதாரணத்துக்கு 5 வர்க்கம் 3 வர்க்கம் சக 4 வர்க்கம் எழுதலாம். எழுதலாமா இல்லையா? ஏன்? 5 வர்க்கம்னா 25, 3 வர்க்கம்னா 9, 4 வர்க்கம்னா 16. 16ஐ 9ஐ கூட்டினா என்ன வரும்? 25 வரும். அப்ப 5 வர்க்கம் 3 வர்க்கம் 4 வர்க்கம் எழுதலாம். இப்ப ஒரு ஆள் சொல்றாரு 5 வர்க்கம் சமன் 3 வர்க்கம் சக 4 வர்க்கம் என்றால் எல்லாத்துக்கும் வர்க்க மூலத்தை இல்லாம செய்ய போறேன். அப்ப 5 சமன் 3 சக 4 சொல்றாரு. என்ன நடக்கும்? 5 சமன் 3 சக 4 5ம் எதுவும் சமன் என்று வரும், 7ம் சமன் என்று வந்தது. 5 சமன் 7 என்று வரும். அவ்வளவுதான், மெட்சை சேர்த்து போயிட்டு அவுட்.
அப்ப கவனிங்க, சின்ன விஷயம் ஆனா பை மிஸ்டேக் வர்றது. அவசரத்தில் இப்படி எல்லாம் தீர்த்து விடுவாங்க. எல்லாம் செய்யக்கூடிய பிசிக்ஸ் எல்லாம் செய்யக்கூடிய ஆக்கள், ஐடியா எடுக்கக்கூடிய ஆக்கள், ஆனா இப்படி விடுவாங்க. 5 வர்க்கம் சம 3 வர்க்கம் சம 4 வர்க்கம்டா 5 3 4 எழுதிடுறல. இந்த வர்க்கத்தை அடுத்த பக்கம் கொண்டு போவக்குள்ள எப்படி வரும்? 5 வர்க்கம் சமன், இந்த வர்க்கத்தை நீங்க அடுத்த பக்கம் கொண்டு போவக்குள்ள ஒட்டுமொத்த கோவைக்கும் தான் வர்க்க மூலம் வரும். ஒட்டுமொத்த கோவைக்கும் தான் வர்க்க மூலம் வருமே தவிர என்ன செய்யறல தனித்தனியா வர்க்க மூலம் எடுக்கக்கூடாது. தனித்தனியா எப்ப வர்க்க மூலம் எடுக்கலாம்? அடுத்த ஒரு கேள்வி, தனித்தனியா எப்ப வர்க்க மூலம் எடுக்கலாம்? அது எப்பண்டா பெருக்கப்படக்குள்ள பிரிப்படக்குள்ள, கூட்டலோ கழித்தலோ வந்தா அப்படி செய்யலாம். இப்ப உதாரணத்துக்கு இப்படி வந்துட்டு எஸ் எக்ஸ் வர்க்கம் சமன் y வர்க்கம் இன்டு z வர்க்கம் வந்துட்டு. இப்ப நீங்க என்ன சொல்லலாம் தெரியுமா? இதுக்கு எக்ஸின் வர்க்கத்தை இல்லாம செய்றீங்க, அதாவது இதுக்கு வர்க்கம், இது எக்ஸ் வர்க்கத்தை எக்ஸா மாத்துறீங்கன்னா இந்த இப்ப அங்கால பக்கம் போகணும் என்ன செய்யும்? வர்க்க மூலம் போகும். இந்த வர்க்கம் அங்கால போனா வர்க்க மூலம் போகும், இப்படி வரும். இப்ப நீங்க சொல்லலாம் y வர்க்கமும் z வர்க்கமும் பெருக்கப்படுவதானே. அப்ப இவருக்கு தனியாக வையும் வர்க்க மூலமும் இவருக்கு தனியாக வர்க்க மூலமும் வரும் எடுக்கலாம். அப்ப y வர்க்கத்துக்கு வர்க்க மூலம் எடுக்கிறோம், அதாவது y வர்க்கத்துக்கு வர்க்க மூலம் எடுக்கிறோம்னா y வர்க்கத்திட அரையாம் அடுக்குன்னு அர்த்தம். y வர்க்கத்தின் அரையாம் அடுக்கு, அரையாம் அடுக்குன்னா y வரும். z வர்க்கத்தின் அரையாம் அடுக்கு, அப்ப z வரும். x சமன் yz வரும். இப்படி செய்யலாம். பெருக்கப்படக்குள்ள பிரிப்படக்குள்ள மொத்தமா வர்க்க மூலம் எடுத்தாலும் தனித்தனி ஒவ்வொன்றுக்கு வர்க்க மூலத்தை உடைச்சு எழுதலாம். ஆனா அநியாயத்துக்கு 5 வர்க்கம் சமன் 3 வர்க்கம் சக 4 5 சமன் 3 சக 4 என்று எழுதிவிடுறல்ல. சரியா? கவனமா இருங்க, சின்ன விஷயம். உதாரணத்துக்கு சொல்ல போனா உங்களோட சூப்பர் சீனியர் பேட்சுக்கு நான் போன வீக்கு முதல் வீக் ஒரு எக்ஸாம் ஒன்று நடத்தினேன். அப்ப அந்த பேப்பரை கரெக்ட் பண்ணி போட்டு, அந்த பேப்பர் கரெக்ட் பண்றால் எனக்கு வந்து காட்டினாரு, சரி பாருங்க எப்படி செஞ்சு வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி, எப்படி செஞ்சு வச்சிருக்கிறாங்கன்னு ஒரு பேப்பரை காட்டுறாங்க. சரியா? இது உங்களோட சூப்பர் சீனியர் எக்ஸாம் எழுத போற பேட்ச். அதுல ஒரு ஆள் சமன்பாடை தீர்த்திங்கி இந்த மாதிரி தான். எப்படின்னா அங்க சமன்பாடு எப்படி வரும்னா இப்படி வரும், 3 வர்க்கம் சக 4 வர்க்கம் மாதிரி ஒரு சமன்பாடு. உதாரணமா எக்ஸ் வர்க்கம் சக y வர்க்கம் எடுக்கிறேன், எக்ஸ் வர்க்கம் சக y வர்க்கம்னு வந்துச்சு. என்ன செஞ்சிருந்தாண்டா எக்ஸ் வர்க்கம் சக y வர்க்கத்தின் வர்க்க மூலம் தானே. ஓகே, இதுக்கு வர்க்க மூலம் எடுத்துட்டு எக்ஸ் பிளஸ் y என்று எழுதிரு. இப்படி எல்லாம் வர்க்க மூலம் எடுப்பாங்க. இப்படியும் பை மிஸ்டேக்கல் இப்படியும் பிளவிடுவாங்க. இப்படி எடுக்கலாமா? நீங்க கூட்டல் கழித்தல் வரக்குள்ள தனித்தனியா இப்படி உடைச்சு வர்க்க மூலம் நீங்க எடுக்கவே இயலாது. தனித்தனியா இதை உடைச்சு இப்படி எடுக்கவே இயலாது. விளங்குதா? இத வர்க்க மூலம் 3 வர்க்கம் 4 வர்க்கம்னா 3 சக 4 எழுதவே கூடாது. சரியானே? கவனமா இருக்கணும். அடுத்தது 5வது ஒரு கேள்வி. இந்த 5வது கேள்வி சரி, நீங்க நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். நான் வந்துட்டு இங்க போட்ட ஒவ்வொரு கேள்விக்கு பின்னுக்கு காரணம் இருக்கு, சும்மா போடல. சும்மா நன்று பருமனை காரணிப்படுத்து பிராக்டிஸ் பண்றதுக்கு போட்ட பருமன் இல்லை. சிலர் இங்க போடப்பட்ட சில கேள்விகள் வந்துகிட்டு உங்களுக்கு பின்னுக்கு பிசிக்ஸ்ல யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த அறிதான் சமன்பாடு இந்த கேள்விக்கு தானே. இதுல நான் ஸ்மால் ஆர எழுவாய் மாற்றம் செய்ய சொல்லியிருக்கிறேன். நான் இது எங்க யூஸ் ஆகுன்னு இப்பயே சொல்றேன். உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் அப்பயும் நான் ஞாபகப்படுத்துவேன். சரியான? அப்ப அந்த டைம்ல நான் சொல்லுவேன், நீங்க ஞாபகம் இருந்தா எஸ் என்று சொல்லுங்க அந்த டைம்ல. அதாவது இப்பையிலிருந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு பிறகு, ஒரு 1.5 இயருக்கு பிறகு இந்த விடயத்தை நான் திருப்பி ஞாபகப்படுத்துவேன். ஏன்னா இது எங்க வரும்னால் எலக்ட்ரிக் ஃபீல்டுல கட்டாயம் வரும். அதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படி அந்த யூனிட்லையும் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டருங்கிற யூனிட்லையும் இந்த விடயம் வரும். சின்ன கோளங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய கோளமா மாறுதுன்னு ஒரு கேள்வி படிப்போம். அங்க இது வரும். அதைத்தான் இங்க போட்டு வச்சிருக்கிறேன். அதாவது இந்த ஸ்மால் ஆர் கணத்திங்கள் கேபிட்டல் ஆர் கணம் ஒரு சமன்பாடு வந்தா இந்த ஸ்மால் ஆரை நாம் இப்ப எழுவாய் மாற்றம் செய்ய போறோம். எப்படி செய்யற? ஸ்மால் ஆர் கணம் சமன் n இன்டு இந்த ஆர் கணம் இங்கால வந்தால் கேபிட்டல் ஆர் கணம் இப்படி வரும். சரியா? இப்ப வந்துட்டா
இப்ப நீங்க என்ன செய்யணும்னா இந்த ஆறு கணத்தை ஆறா மாத்தணும். அதுக்கு நீங்க இங்க கணம் இருந்தால் அடுத்த பக்கம் போகக்குள்ள கணமூலம்னு போகும். அதாவது எண் ஆறு கணத்தின் ஒன்றிங்கில் மூணாம் அடுக்குன்னு போகும். எண் ஆறு கணத்தின் ஒன்றிங்கில் மூணாம் அடுக்குன்னு போய் சேரும். இப்ப இந்த ஒன்றிங்கில் மூணாம் அடுக்கு நீங்க தனித்தனியா உடைச்சு எழுதலாம். ஏன்? இது பெருக்கப்படுறாக்கள். அப்ப எண்ணுக்கு ஒன்றிங்கில் மூணாம் அடுக்கு, ஆறு கணத்துக்கு ஒன்றிங்கில் மூணாம் அடுக்குன்னு எழுதலாம். எழுதினால் அடுத்த ஸ்டெப் எண்ணின் ஒன்றிங்கில் மூணாம் அடுக்கு ஆர் கணத்துக்கு ஒன்றிங்கில் மூணாம் அடுக்குள்ள இந்த மூணு மூணு வெட்டுப்பட்டா 6 வரும். எப்படி வரும்? ஸ்மால் ஆர் ஈக்குவல் n1/3 இன்டு கேபிட்டல் ஆர். எப்படி? ஆர் கணம் சமன் என் கேபிட்டல் ஆர் கணம். இதை ஆறா மாத்திரம்னா அடுத்த பக்கம் இந்த மூணை கொண்டு போகல ஒன்றிங்கில் மூணா மாறுதுன்னு அர்த்தம். அப்ப இவ்வளவுக்கும் ஒன்றிங்கில் மூணாம் அடுக்கு வரும். அப்ப இதை தனித்தனியா உடைச்சு எழுதலாம். ஏண்டா பெருக்கப்படுவது. அப்ப எண்ணின் ஒன்றிங்கில் மூணு ஆறு கணத்தின் ஒன்றிங்கில் மூணு கணமும் மூணு இந்த ஒன்றிங்கில் மூணு வெட்டுப்படக்குள்ள 6 வரும். இது எண்ணின் ஒன்றிங்கில் மூணு வரும். அப்ப இப்படி நாம எழுவாய் மாற்றங்கள் செய்யலாம். ஒரு ஐடியாவுக்கா நான் இது வரைக்கும் செஞ்சிருக்கேன். இப்ப 6 எழுவாய் மாற்றம் செய்ய போறேன்னு ஒரு ஆள் இதுவரைக்கும் எழுதி வச்சிருக்கிறாரு. அது பிள்ளையாண்டு கேட்டா இல்ல, அது சரிதான். 6 எழுவாய் மாற்றம் செய்யணும்னு நீங்க இதுவரைக்கும் எழுதி வச்சிருக்கிறீங்க, அது பிள்ளையா? சரி, சரியான. இது இப்படி நான் எழுதினதுக்கு காரணம் என்னன்னா, இது நமக்கு பின்னுக்கு தேவைப்படுற ஒரு சமன்பாடா இருக்கும். இது எங்க தேவைப்படும்டா, எப்படி தேவைப்படும்டா அதான் சொன்னேன். இப்ப உதாரணத்துக்கு சிம்பிளா நீங்க புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி சொல்றேன்டா. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் 10வது யூனிட்டை வச்சு சொல்றேன். இது எப்படி உங்களுக்கு தேவைப்படும் தெரியுமா? சின்ன 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 நீர் துளிகள் இருக்குது. இந்த ஒவ்வொரு நீர் துளியினது ஆரை ஸ்மால் ஆர். இது எங்க அப்ளை வந்தா சின்ன சின்ன நீர்த்துளி கோள வடிவத்துல சின்ன சின்ன துளிகள் இருக்குது. கோள வடிவத்தில் இருக்கிற இந்த ஒவ்வொரு சின்ன சின்ன துளியினது ஆரை ஸ்மால் ஆர். இந்த அவ்வளவு துளிகளோட எண்ணிக்கை மொத்தமா இந்த துளிகளோட எண்ணிக்கை உதாரணமா எண் 1 2 3 இங்க எத்தனை துளி இருக்குது? எண் எண்ணிக்கையான துளிகள் இருக்குது. சோ இவ்வளவு துளிகளும் சேர்ந்து சின்ன சின்னனா நீர் துளி இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்கள, இந்த நீர் துளிகள் எல்லாமே சேர்ந்து ஒரு பெரிய துளியா மாறுது. அந்த பெரிய துளிட ஆரை கேபிட்டல் ஆர். இங்க இருக்கிற ஒவ்வொரு சின்ன 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 துளியினதும் ஆரை ஸ்மால் ஆர். இப்ப இந்த சின்ன சின்ன துளியெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய துளியை உருவாக்கக்குள்ள இந்த சின்ன துளிர ஆரைக்கும் கோலத்திட ஆரைக்கும் பெரிய துளிர கோலத்திட ஆரைக்குமான தொடர்பு தான் இது. நான் இப்ப சொன்னது விலங்கலாட்டி சும்மா விடுங்க. நீங்க இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் என்ன சொன்னேங்கிறது, சின்ன சின்ன துளிகள் சேர்ந்து நீர் துளிகள் சின்னதெல்லாம் சேர்ந்து ஆரையுடைய நிறைய நீர்த்துளிகள் எண் எண்ணிக்கையான நீர்த்துளிகள் சேர்ந்து கேபிட்டல் ஆர் உடைய ஒரு பெரிய நீர்த்துளியை உருவாக்குது என்றால் இந்த கோலத்திட துளிர ஆரைக்கும் இந்த துளிர ஆரைக்கும் இடையிலான தொடர்பு தான் இந்த சமன்பாடுன்னு சொல்றது. சரியா? எனவே சும்மா சொன்னேன் ஒரு ஐடியாவுக்காக. இப்படி நாம இதெல்லாமே நமக்கு பின்னுக்கு தேவைப்படக்கூடிய சில எழுவாய் மாற்றங்கள் தான். ஓகே, கிளியரா எல்லாருக்கும்? இது விலங்கலாட்டி பரவாயில்ல, சும்மா சொன்ன நான். நோட் பண்ணாதாக்கள் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்து நம்ம முக்கியமான டாபிக்குள்ள போறோம். இதெல்லாமே ஏதோ ஒரு வகையில நீங்க படிச்ச விஷயங்கள், எழுவாய் மாற்றம் அது இதுன்னு எல்லாமே படிச்சது. இதுக்கு பிறகு நான் படிப்பிக்க போற மெத்ஸ் பகுதி பெரும்பாலான பகுதி நீங்க படிக்காதது. இதுக்கு அடுத்த ஸ்டெப்ப நான் படிப்பிக்க போற விடயங்கள் பெரும்பாலும் நீங்க படிக்காத விடயங்களா இருக்க போகுது.
நோட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க, நான் அடிக்கிறேன். இப்ப என்ன? ரைட், கவனிங்க. ரைட், இப்ப நாம பிசிக்ஸுக்கு தேவையான மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிற விடயத்துல அடுத்த கட்டமா பேச போற விடயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, RIN அப்படிங்கிற ஒரு டாபிக். RIN ஆங்கிலத்துல ரேடியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரேடியன் என்ன விஷயம் என்றால், RIN அப்படிங்கிறது யார் என்றால், பொதுவா உங்களுக்கு தெரியும், கோணங்களை அளக்கிறதுக்கு கோணம் இருக்குதானே, 30 பாகை, 60 பாகை, 90 பாகைன்னு நம்ம கோணங்களை அளக்கிறோம். ரைட், இப்படி கோணங்களை அளக்கிறதுக்கு இந்த கோணங்கள் உங்களுக்கு விளங்க முடிகிறது. இந்த மாதிரி கோணங்களை அளக்கிறதுக்கு நம்ம பொதுவா என்ன செய்வோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாகையை வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். இதுல கோணத்தை அளக்கிறதுக்கு பாகையை யூஸ் பண்றதுக்கு பதிலாக பயன்படுத்தப்படுகின்ற இன்னும் ஒரு அலகுதான் RIN அப்படின்னு சொல்றது. கோணங்களை அளக்கிறதுக்கு பாகைக்கு பதிலாக பயன்படுத்தப்படுகின்ற மற்றும் ஒரு அலகுதான் RIN சொல்லுவோம். இப்ப உதாரணத்துக்கு நேரத்தை எடுங்களேன். நேரம் அப்படிங்கிற ஒரு அலகு எடுத்தீங்கன்னா, ஒரு கணியத்தை எடுத்தீங்கன்னால், நேரத்தை நாம செகண்ட்ல அளப்போம். வேற எப்படி அளப்போம்? மணித்தியாலத்தில் அளப்போம். நேரத்தை நிமிடத்தில் அளப்போம். நாட்களை கொண்டு அளப்போம், வாரங்களை கொண்டு அளப்போம், மாதங்கள், வருடங்கள், ஒளியாண்டு அப்படின்னு சொல்லி நேரத்தை அளக்கிறதுக்கு, சரியான ஒளியாண்டுல சரியான நேரத்தை அளக்கிறதுக்கு வேற 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 அலகுகளை நாம பயன்படுத்துறோம். இதே மாதிரி திணிவு எடுத்தீங்கன்னா, திணிவு அளக்கிறதுக்கு நாம கிலோகிராம், கிராம், மில்லிகிராம், இதுக்கு அங்கால டோன், சரியான அதே மாதிரி பவுண்ட் இல்லையா, அதே போல ராத்தல், பாண்ட திணிவு, ராத்தல், இதெல்லாம் நம்ம திணிவு அளக்கிறதுக்கு யூஸ் பண்ற அலகுகள். இந்த அமைப்புல ஒரு கோணத்தை அளக்கிறதுக்கு நாம பாகையை யூஸ் பண்றோம்டா, கோணத்தை அளக்கிறதுக்கு நாம பாகையை யூஸ் பண்றோம்டா, இதே மாதிரி பயன்படுத்தப்படுகின்ற ஒரு அலகுதான் RI என்று சொல்றோம். இதுல 180 பாகை அப்படிங்கிறது பை ரேடியன். RI என்ற அலகு தான் RAD எழுதுவோம். பை ரேடியன் என்பதனால தரப்படும். அதாவது என்னன்னா, இப்ப 1 கிலோகிராம் 1000 கிராம் சொல்ற மாதிரி, 1 கிலோகிராம் என்னன்னு கேட்டா 1000 கிராம் சொல்லுவோம் தானே, அந்த மாதிரி 180 பாகை என்ன அப்படின்னு கேட்டா பை ரேடியன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பைங்கிறது அன்னளவா 3.14 சொல்லுவோம் தானே, பையனா 3.14, அப்படி 3.14 ரேடியன் சொல்லுவோம். இப்படி 180 பாகைய நாம பை ரேடியன் குறிப்பிடலாம், அல்லது 3.14 ரேடியன் அப்படின்னு குறிப்பிடுவோம். சரியான, இது அழக குறிக்குதா? இப்ப உதாரணமா 90 பாகை எவ்வளவுன்னு கேட்டா நாம் என்ன சொல்லலாம்? 180 பாகை பை என்றா 90 பாகை என்னன்னு கேட்டா 180 2ஆல பிரிச்சிங்கன்னா 90 வரும். அப்ப இந்த பை ரேடியனை நீங்க 2ஆல பிரிச்சிங்கன்னா ரைட் 90 பாகை ரேடியன்ல வரும். அதாவது π/2 ரேடியன் என்று வரும். அதே மாதிரி 360 பாகை எத்தனை ரேடியன் அப்படின்னு கேட்டால், இந்த 180 நீங்க 2ஆல பெருக்கினீங்கன்னால் 360 வரும் இல்லையா?
அந்த வகையில பைய நீங்க 2ஆல பெருக்கினீங்க என்றால் ரைட் அது ரேடியன்ல வரும். அப்ப 2π ரேடியன் என்று வரும். இப்படி பாகையை நாம சரியான இன்னும் ஒரு அழகான கோணத்தை நாம பாகையில சொல்ற மாதிரி இன்னும் ஒரு அழகான ரேடியன்ல சொல்லலாம். அப்ப 180 பாகை பைங்கிறத அடிப்படையாக வச்சுக்கொண்டு நீங்க ஏனைய கோணங்களை அதே அடிப்படையில எழுத முடியும். 180 பையின்டா 90 π/2 360 2π எழுதலாம். இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னா உங்களோட நம்மளோட டியூட்ல இருக்கக்கூடிய கேள்வி அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோணத்தையும் ஒவ்வொரு பாகையையும் ஆரையன்ல எழுதுங்க பார்ப்போம். நீங்க ஆரையன்ல எழுதக்குள்ள பை சார்பாக எழுத பாருங்க. நீங்க 3+1 போடாம பைன்னு போட்டு விடைகளை கண்டுபிடிங்க பார்ப்போம். எல்லா கோணங்களுக்குமான விடைகளை கண்டுபிடிங்க. சொன்ன விளையானே ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். இந்த ஒவ்வொரு கோணத்தையும் கண்டுபிடிங்க. ஓகே கவனிங்க. இப்ப 360 பாகைண்டா 2 மடங்கு 2π, 90 பாகைண்டா π/2 அப்படின்னு சொன்னேன் நானு. அந்த அடிப்படையில 45 பாகை என்ன வரும்? 90 பாகை π/2 90 2ஆல பிரிச்சா வாரதா 45. அப்ப π/2 2ஆல பிரிக்கணும். 2ஆல பிரிச்சிங்கண்டா ஆல்ரெடி இங்க 2 இருக்குது, திருப்பி ஒரு 2ஆல பிரிச்சா π/4 வரும். அதே மாதிரி 120 பாகை 120 பாகை எத்தனை ரேடியன்? 120 பாகை எத்தனை ரேடியன்? எஸ் 360 2π சரிந்தானே உங்களுக்கு. 360 3ஆல பிரிச்சிங்கண்டா வாரதான 120. அப்ப 360 2π 120 என்னன்னு கேட்டா அதை 3ஆல பிரிச்சு வாரது. அப்ப 2π 3ஆல பிரிச்சு வாரது 2π/3. 360 3ஆல பிரிச்சா 120. அப்ப 2π 3ஆல பிரிச்சிங்கன்னா 2π/3 வரும். அடுத்தது 60 பாகை என்ன வரும்னு கேட்டால் 120 2π/3. அப்ப 60 என்னன்னு கேட்டா இத 2ஆல பிரிச்சா வரதான் 60. 120 2ஆல பிரிச்சா என்ன வரும்? 60. அப்ப 2π/3 2ஆல பிரிங்க, பிரிச்சிங்கன்றால் π/3 வரும். இப்ப 60 பாகை π/3. அப்ப 30 பாகை என்னன்னு கேட்டா
60 பாகை π/3 30 என்னன்னு கேட்டா இத 2ஆல பிரிச்சா வருது. அப்ப π/3 2ஆல பிரிச்சா என்ன வரும்? எஸ், π/, இங்க ஆல்ரெடி 3 இருக்குது. அப்ப 2ஆல பிரிக்கக்குள்ள 6 வரும். விளங்குதா எப்படி போகுதுன்னு சொல்லி? இப்ப 5 பாகைண்டா ரொம்ப சிம்பிள். 30 பாகை π/6. 30 5ஆ மாத்தணும்னா எத்தனை பிரிக்கணும்? 30 6ஆல பிரிச்சீங்கன்னா 5 வரும். அப்ப இத 6ஆல பிரிச்சு 5 வரும்டா. இத 6ஆல பிரிக்கணும். ஆல்ரெடி π/6 இருக்குது. இத 6ஆல பிரிச்சீங்கன்னா π/36 வரும். அடுத்தது ஒரு பாகை. ஒரு பாகை 180 பாகை பையண்டா. ஒரு பாகை என்னன்னு கேட்டா 180 பாகை பையண்டா. ஒரு பாகை என்னன்னு கேட்டா 180ஆல பிரிச்சு விட்டாச்சு. பையின் கீழ் 180. இப்படி நீங்க ஒவ்வொரு பாகையையும் ரேடியனுக்கு மாத்த கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். இது பிசிக்ஸ்ல எக்கச்சக்கமான இடங்கள்ல தேவைப்படுமா? இது தேவைப்படும்னு நான் சொல்லல, எக்கச்சக்கமான இடங்கள்ல தேவைப்படும்னு சொல்றேன். அப்ப நீங்க விளங்கிக் கொள்ளுங்க, இதுல வெயிட் என்னங்கிறத. சின்ன விஷயம், ஆனா வெயிட்டான ஒரு விடயம். ஒரு பாகைய ஆரையனுக்கு நீங்க மாத்துறது கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அப்ப அடிப்படை இங்க இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. 180 பாகை பையா. அப்ப ஒரு பாகை என்னன்னா 180ஆல பிரிச்சுட்டா 180 180ஆல பிரிச்சா 1 வருது. அப்ப பைய 180ஆல பிரிக்கிறோம். அப்ப பையின் கீழ் 180. யாருக்கும் எதுவும் டவுட் இருக்குதா? கேளுங்க. எனி டவுட்? இங்க நாம எழுதியிருக்கிற இந்த ஃபார்மட் தான் பிள்ளைகள் பொதுவாக யூஸ் பண்ற ஃபார்மட். இப்ப உதாரணமா நீங்க கேட்கலாம் π/2 தசம் 5 பைண்ட் எழுதலாம் தானே அப்படின்னு நீங்க கேட்கலாம் இல்லையா? பொதுவா ஒரு ஃபார்மட் ஒன்று இருக்குதானே, ஒரு விஷயத்தை எழுதுறதுக்கு ஒரு வடிவம் இருக்குதானே. அந்த வகையில பொதுவா 90 பாகைனா π/2 அப்படிங்கிற ஒரு ஃபார்மட்ல எழுதுவாங்க. எனவே நீங்க 1/2 அப்ப ஒரு ஆள் தசம் 5 பைன்னு கேட்காரு. எஸ், சரிதான், எல்லாம் ஒண்ணுதான். சரி, இப்படின்னு சொல்லலாம், இப்படின்னு சொல்லலாம். ஓகே தானே? ரைட். இப்ப நாம அடுத்த ஒரு முக்கியமான விஷயத்துக்குள்ள போறோம். அப்ப ஆரையன் பாகை இது ரெண்டுக்குள்ள கனெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம். இப்ப இதுல இருந்து நாம அடுத்ததா போற விடயம் வட்ட வில்லின் நீளம் அப்படிங்கிற விஷயம். சரியா என்ன உதாகரன்? கவனிங்க, வட்ட வில்லிட நீளம் பொதுவா உங்களுக்கு ஓ லெவல்ல அல்லது அதுக்கு முதல் சின்ன வயசுல வட்டத்திட சுற்றளவு அப்படின்னு சொல்லி எல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. இப்ப நம்ம அதை பத்தி பேச போறது இல்லை. அதுக்கு மாற்றமா ஒரு வட்டத்தை எடுத்தீங்கன்னா ஒரு வட்டத்திட ஒரு பகுதி அளவான துண்டு, அந்த துண்டுட நீளத்தை நம்ம கண்டுபிடிக்க போறோம். உதாரணமா ஒரு வட்டத்தை எடுக்கிறீங்க. இந்த வட்டத்தில ஆரை ஆறு, நான் இதை வேறையா கீறேன். ஒரு வட்டத்தில ஆரை ஆறுன்னு வச்சுக்கொள்ளுங்க. இப்படி ஒரு வட்டத்தில ஆரையுடைய ஒரு வட்டத்தில நாம் என்ன செய்யறோம்னால் இங்கிருந்து ஒரு குறிப்பிட்ட கோணம் வரைக்கும் ஒரு வில்ல வரைகிறோம். இங்கிருந்து இப்படியே ஒரு குறிப்பிட்ட ஒரு கோணம் வரைக்கும் ஒரு வில்லொண்ட வரைகிறோம். சரியா? அப்ப ஆரையுடைய ஒரு வட்டத்திட ஒரு குறிப்பிட்ட வில்லொண்டு எடுத்தீங்கன்னா
உதாரணத்துக்கு இந்த கோணம் தீட்டாண்டு எடுப்போமே, ஆரையுடைய ஒரு வட்டத்துல இவ்வளவு கோணத்தை இவ்வளவு நீளத்தை எடுக்குது. இந்த நீளம் வட்டத்திட மையத்தோட எதிரமைக்கின்ற கோணம் தீட்டா அப்படின்னு சொல்றது. அதாவது என்ன போயிட்டுனா, இதுல இருந்து இது வரைக்கும் வட்டத்திட இந்த துண்டு எடுக்கிறீங்கன்னா, இந்த துண்டை மையத்தை நோக்கி ஒரு கோட்டாக்குறீங்க, இந்த துண்டை மையத்தை நோக்கி இப்படி ஒரு கோட்டாக்குறீங்கன்னா, இந்த வட்ட வில் மையத்தோட எதிரமைக்கின்ற இந்த கோணத்தை நாம தீட்டா அப்படின்னு சொல்லுவோம். என்ன? வட்டவில் மையத்துடன் எதிரமைக்கும் கோணம். ஆறுங்கிறது வட்டத்திட ஆரை. இப்ப நாம என்ன சொல்றோம்னால், இந்த நீளம், இந்த வட்டவில்லிட இந்த நீளம் எஸ் இருக்குதானே, இந்த எஸ் என்னத்துக்கு சமனாரிக்கும்டா, இந்த வட்டத்திட இவ்வளவு நீளம் என்னத்துக்கு சமனாரிக்கும்டால், வட்டத்திட ஆரைய, இந்த வில்லிட ஆரைய இந்த கோணத்தால பெருக்கிறதுக்கு சமனாரிக்கும். இந்த ஆரைய இந்த கோணத்தால பெருக்கினா வாரதுதான் இந்த வட்ட வில்லிட நீளமா இருக்கும். அதாவது எஸ் சமன் ஆர் தீட்டா அப்படின்னு சொல்றோம். இதுல என்ன பாயிண்ட்டா, இந்த தீட்டாங்கிற கோணம், இந்த தீட்டா இருக்கிறதா, இந்த தீட்டா யாரா இருக்கணும்னா கட்டாயம் ஆரையன்ல அளக்கப்படுகின்ற கோணமா இருக்கிறது. இந்த தீட்டாங்கிறது யாரு? ஆரையன்ல அளக்கப்படுகின்ற கோணமா இருக்கிறது. சரியா? அப்ப பாப்போம் உதாரணமா. இப்ப நான் உதாரணத்துக்கு இங்க ஒரு வட்டத்தை காட்டுறேன். இப்ப இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த வட்ட வில்ல பாருங்க, இது இப்படியே வந்து இப்படியே வந்து இப்படியே வந்து இப்படியே வந்து இப்படி முடியுது. இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த வட்டம் மையத்தோட எதிரமைச்ச கோணம் என்ன? எப்படி? ஒரு வட்டவில் மையத்தோட எதிரமைக்கிற கோணம் தீட்டான்னு சொன்னோம். இங்க இருந்து ஆரம்பிச்சு இங்க முடிஞ்சா இவ்வளவு மையத்தோட கனெக்ட் பண்ற கோணம் தீட்டா. நான் இப்ப என்ன கேட்கிறேன்னா, ஒரு வட்டம் இங்க இருந்து ஆரம்பிச்சு இப்படியே சுத்திட்டு இங்க வந்துட்டான். இப்ப இந்த வட்டவில் மையத்தோட எதிரமைச்ச கோணம் என்ன? எஸ், என்ன கோணம்? இந்த தீட்டா என்னன்னு கேட்டா 360 பாகை என்று சொல்லலாம். அதாவது 2π என்று சொல்லலாம். 360 பாகை இந்த இருக்குது இல்லையா, போடுபட்டு ரைட், 360 பாகை. இப்ப யோசித்து பாருங்க, எஸ் சமன் ஆர் தீட்டா அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு சமன்பாடு அறிமுகப்படுத்திட்டேன். இந்த வில்லிட நீளத்துங்கிறது இந்த ஆரைய இந்த கோணத்தால பெருக்கிறேன்னு சொல்லிட்டு, இப்ப S7 R தீட்டாவின் படி வட்டத்திட ஆரை ஆர். தீட்டா யாரு? தீட்டா 360 பாகை. அதாவது ஆரையன்ல சொல்றால் 2π என்று சொல்லுவோம். தீட்டா 360 பாகை. அத ஆரையன்ல சொல்றேன் எப்படி சொல்ல போறோம்? 2π என்று சொல்லுவோம். எனவே S சமன் இப்ப என்னன்னு வரப்போகுது? 2π R. அதாவது நீங்க உங்களோட சின்ன வயசுல அல்லது பெரிய வயசுல வட்டத்திட சுற்றளவுக்கு சமன்பாடு 2π R படிச்சீங்க தானே. அந்த சமன்பாடு எங்கிருந்து வந்திக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த சமன்பாட்டுல இருந்துதான் வந்திக்கு. எஸ் சமன் ஆர் இன்டு தீட்டா வார இடத்துல மொத்தமான ஒரு வட்டமா இருந்தா நாம 2π பிரதிடும். அப்ப எஸ் சமன் 2π R என்ன சொன்னேன். இப்ப உதாரணத்துக்கு சொல்லுங்க, இதை எடுப்போமே. இப்ப இந்த வட்ட வில்ட நீளம் என்னன்னு கேட்டா என்ன செய்யற? எஸ் சமன் ஆர் தீட்டா. வட்டத்தின் ஆரை என்ன? ஆர். இப்ப வட்டவில் மையத்தோட எதிரமைக்கிற கோணம் என்ன? வட்ட வில். இந்த வில்ல மட்டும்தான் யோசிக்கிறோமா, மொத்த சுற்றளவு பார்க்கல. இந்த வில்லிட நீளம், இது மையத்தோட எதிரமைக்கிற கோணம் என்னன்னு கேட்டா இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுது. அப்ப இப்படி ஒரு கோட்டை கீறுங்க, இப்படியே சுத்திக்கிட்டு இந்த வரும், இப்படி ஒரு கோட்டை கீறுங்க. அப்ப இவ்வளவு கோணம், இவ்வளவு கோணம்டா 180 பாகை, அதாவது பை. அப்ப இந்த வட்ட வில்ட நீளம் என்னன்னு கேட்டா பை ஆறுன்னு வரும். அரை வட்ட வில்ல நீளம் பை ஆறுன்னு படிக்கிறீங்களா இல்லையா? முழு வட்டமா இருந்தா 2πr. கிளியரா? அது
நான் சொன்ன விஷயம் விலகி நீங்க எல்லாருக்கும் ரைட். இப்ப இதை ஏன் படிப்புகிறேன் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இது எக்கச்சக்கமான இடத்துல வந்துகிட்டே இருக்கு. குறிப்பா நம்ம பிசிக்ஸ்ல வந்துகிட்டு மெக்கானிக்ஸ்ங்கிற பாடத்துல, மெக்கானிக்ஸ் சொல்லக்கூடிய ஆகப்பெரிய பாடத்துல, சரியா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அந்த பாடங்களை பத்தி. அதுல வட்ட இயக்கம் சம்பந்தமா படிப்பிக்கக்குள்ள இந்த சமன்பாட்டில இருந்து தான் வேற வேற சமன்பாடு எல்லாமே உருவாக்குவோம். சரியான இதே மாதிரி இன்னும் நிறைய இடங்கள்ல இந்த வில்லிட நீளத்துக்கு இந்த எஸ் சமன் ஆர் தீட்டாங்கிற இந்த சமன்பாடு ரொம்ப அடிப்படையான ஒரு சமன்பாடா இருக்கும். ஸோ பயங்கர முக்கியமான ஒரு சமன்பாடு, அது ரொம்ப முக்கியமான ஒரு சமன்பாடு. அப்ப இதை எப்படி அப்ளை பண்ற, நீங்க தீட்டாங்கிறது யாரு, இது எல்லாமே உங்களுக்கு நல்ல கிளாரிட்டியா இருக்கணும், தெளிவா இருக்கணும். எதுவும் டவுட்னா சொல்லுங்க. இதுல நோட் பண்ணிக்கொள்ளுங்க இந்த ரெண்டையும். அதே மாதிரி ஏனைய கேள்விகளையும் செய்யுங்க. எதுவும் டவுட் எதுவும் இருந்தா சொல்லுங்க. கஷ்டமா இருக்குதா இருக்கு? மெதுவா கொண்டு போறோம். உங்களை சரியா நீங்க டெவலப் பண்ணி வரங்க. பேசிக்ல இருந்து நம்ம போகக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா போவோம். பின்னுக்கு போகக்குள்ள கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகும். சில இடத்துல ஸ்லோவா தான் படிப்பிப்பேன். தியரியை பொறுத்த வரையில பொதுவாக படிப்பிக்கிறது எப்பயுமே நான் கொஞ்சம் ஸ்லோவா தான் கடைபிடிப்பேன். இந்த படிப்பிக்க இந்த நம்பி வர எல்லாருமே படிக்கணும் அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான ஒரு எண்ணக்கரு. ஸோ அதனால கொஞ்சம் ஓரளவுக்கு போவேன். அதே டைம்ல நீங்களும் படிச்சுட்டு வந்துடணும், முக்கியம். படிக்காம வரல. ஓகே, இப்ப நான் படிச்ச இந்த கன்செப்டுக்குரிய விடயத்தை பாருங்க. சின்ன விஷயம் தானே. ஸோ நான் உங்களுக்கு தரப்போற முதலாவது சிமியுலேஷன் இதுதான். உங்களுக்கு நான் எக்ஸஸுக்கு தரப்போற முதலாவது சிமியுலேஷன் ரொம்ப பேசிக்கான ஒரு சிமியுலேஷன். அதாவது இந்த வேர்ச்சுவல் லெப்பை தான் நீங்க என்ன செய்வீங்கன்னா நம்ம ஆப் மூலமா ஆப்ரேட் பண்ணி பார்க்க போறீங்க. ஃபெஸ்ட்டுக்கு சிம்பிளான ஒரு சிமியுலேஷன். இப்ப நீங்க பாத்தீங்களா இருந்தால் ஒரு வட்டம், ரைட், உதாரணமா நம்ம செட் பண்ணிக்கொள்வோமே. ஒரு எவ்வளோடா, ஓகே, ஒரு 150 சென்டிமீட்டர் ஆரையுடைய ஒரு வட்டத்தை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க. 150 சென்டிமீட்டர் ஆரையுடைய ஒரு வட்டமா நான் இதை செட் பண்ணி இருக்கிறேன். விளங்குதா? ஓகே, ஒரு 150 சென்டிமீட்டர் ஆரையுடைய ஒரு வட்டம், சரியானே. இங்க இதன் மூலமா நீங்க ஆரையை மாத்திக்கொள்ளலாம், இதன் மூலமா நீங்க கோணத்தை மாத்திக்கொள்ளலாம்.
அதே போல சென்டிமீட்டரை மீட்டருக்கு மாற்றியும் யோசிக்கலாம், 1.5 மீட்டர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 37.7 பாகை. இதை நீங்க ரேடியன்ல பாக்குறேன்னா 0.659 ரேடியன் அப்படின்னு வரும். இப்ப உதாரணமா 180 பாகை அப்படிங்கிறத நம்ம எப்படி சொன்னோம், பை ரேடியன் அப்படின்னு சொன்னோம். பைங்கிறது எத்தனை, 3.14. அப்ப அந்த வகையில ஒரு 37.7 பாகைங்கிறது 0.659 ரேடியன் அப்படிங்கிறத குறிக்குது. இந்த மாதிரி பாகை ரேடியன்களை நீங்க மாற்றிக்கொள்ளலாம். சரியான? இப்ப நான் இப்ப என்ன செய்ய போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வட்ட வில்லிட நீளத்தை இப்படி பார்த்துக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா வட்ட வில், இப்ப உதாரணத்துக்கு சொல்லுமே, இந்த இடத்துல இருக்குது ஒரு 90 பாகை இருக்கக்குள்ள இந்த வட்ட வில்ட நீளம் சென்டிமீட்டருக்கு மாற்றுவோம். வட்டத்துல ஆரை சரியான 150 சென்டிமீட்டர் அறியக்குள்ள இந்த வட்ட வில்லிட நீளம், இந்த கேர்வோட நீளம் வந்துட்டு 236 சென்டிமீட்டர் அரிக்குது. அதே இது அப்படியே நாம இன்னும் இழுத்துக்கிட்டே வரோம். இப்ப உதாரணமா 360 பாகைக்கு கொண்டு வரேன், 180 பாகைக்கு கொண்டு வரேன். இப்ப அதுல 2 மடங்கு இவ்வளவு நீளம் ஒரு 470.1 கிட்ட இருக்குது. விளங்குதா? இப்ப விளங்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு. வட்டவில் மையத்தோட எதிரமைக்கிற கோணம் அப்படின்னா என்னங்கிறதுல சரியான ஒரு கற்பனை உங்களுக்கு வருவதா? இதுக்கு முதல் நான் சொல்லக்குள்ள ஒரு வட்டவில் மையத்தோட எதிரமைக்கிற கோணம்னு சொன்னதுக்கும் இப்ப இந்த வெர்ச்சுவல் லெப்புக்குள்ளால நீங்க அதை பார்க்கக்குள்ளையும் வித்தியாசம் யாருக்கும் குழப்பங்கள் இருந்து தெளிவா இருக்கிறா? வட்டவில் மையத்தோட எதிரமைக்கிற கோணம்னு நாம மீன் பண்றதுல அர்த்தத்தை நீங்க உணர்ந்துட்டீங்களா? இதுல இருந்து இது வரைக்குமான இந்த கோணம் தான் இது. எஸ் இல்லையா? இப்ப நாம இதை எப்படியே எழுதிட்டு வரோம். இப்ப இந்த வட்டவில் மையத்தோடு எதிரமைக்கிற கோணம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உதாரணமா ஓகே 270 பாகை. இப்படியே ஃபுல்லா சுத்திக்கிட்டே வந்தால் இந்த வட்டவில் மையத்தோடு எதிரமைக்க போற கோணம் இப்படியே கொண்டு வர விளங்குதா? கொண்டு வந்தால் 359 வந்து அடுத்த ஸ்டெப் 0 மாறிடுமே. 359 ரைட். அடுத்த கட்டம் கொண்டு வந்தா என்ன செய்யும் பாருங்க, என்ன நடக்க போகுதுன்னு. 360 ஃபுல்லா நிரம்பிட்டு இதான் ஒரு முழுவட்டம் மையத்தோட எதிர்மைக்கிற கோணம் 360. அடுத்த ஸ்டெப் கொண்டு வந்தா 0 ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்ப இப்படி ஒரு வட்டவில் மையத்தோட எதிர்மைக்கிற கோணம் தீட்டா அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா இருந்தால், இப்ப இது டிகிரில இருக்குது, ரேடியன்ல இருக்குது மாறா நினைக்கிறேன். அப்ப இந்த கோணம் ரேடியன்ல இருக்கக்குள்ள இந்த வட்டத்துல ஆரையால பெருக்கினா வாரதுதான் இந்த வட்டவில்ல நீளம் அப்படின்னு சொன்னோம். இது ஓகே தானே? S = R into தீட்டா. இதான் இந்த நீளத்தை தரும். ரைட். அந்த அடிப்படையில 30 பாகையா இருந்தா இவ்வளவு நீளமா இருக்கும். S = R into 30 பாகை, π/6 45 பாகை இப்படி வரும். 120 பாகை இந்த அடிக்குது. விளங்குதா? 120 பாகை, 90 பாகை, 270 பாகை. ஓகே தானே? பை ரேடியன், பையிலையும் சொல்லலாம். பையின்டா 180 பாகை. சரியானே? இப்படி சொல்ல முடியும். அதே மாதிரி இது தொடர்பான நான் சில மேலதிகமான விஷயங்களையும் தமிழ்லையும் போட்டிருந்தேன். சமன்பாடு இந்த அடிக்குது, நீங்க இன்ஃபர்மேஷனுக்குள்ள போய் பார்க்கலாம். வட்டவில்ட சூத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது S = R தீட்டா. இங்க ஆறுங்கிறது யாரு, இது எல்லாமே இங்க குறிப்பிடப்பட்டிருக்குது. சும்மா நீங்க எடிஷனலா வாசிக்கிறதுக்காக. ரைட். இது டேட்டா தேவையில்லை உங்களுக்கு, போடுபட்டது. அதுக்கு மேலதிகமா சில பருமன்களை நான் இங்க போட்டிருந்தேன். இந்த வட்டவில்ட நீளம் இவ்வளவு அறிக்கக்குள்ள வட்டத்துல ஆரை இந்த அறிக்குது. இது கோணம், இது ரேடியன்ல 3 உதாரணமா பாருங்க, 180 பாகை 3.1416 ரேடியன் அப்படின்னு தந்திருக்கிறேன். அதே போல ஆரை 150 சென்டிமீட்டர்னா விட்டம் எவ்வளவு 300 சென்டிமீட்டர். அதே போல வட்டவில்ட நீளம் இந்த இருக்குது
மொத்தமான வில்லிட நீளம் எவ்வளவு அரிக்கும், பரப்பு என்ன, இப்ப எவ்வளவு பெர்சன்டேஜ் இது நிறைஞ்சிருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எடிஷனலா இணைஞ்சிருக்கிறேன் இங்க வந்துட்டு நான் தந்திருக்கிறேன். நீங்க சும்மா செக் பண்ணி பாருங்க உங்களோட அட்வான்ஸா நீங்க தெரிஞ்சு கொள்றதுக்காக. சரியா? அப்ப இது வந்துட்டு ஒரு பேசிக்கான ஒரு சிமுலேஷன். அப்ப ஆரம்ப கட்டமா இதை நீங்க ஆப்ரேட் பண்ணி பாக்குறதுக்குரிய எக்ஸஸ் உங்களுக்கு என்ன செய்யப்படும், நம்முடைய ஆப் மூலமா வந்துட்டு தரப்படும். ரைட்? இது இப்ப இதை பேஸ் பண்ணித்தான் நம்ம கேள்விகள் செஞ்சிருந்தோம். அதுக்கு முதல் நான் வந்துட்டு இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை இந்த இடத்துல சொல்ல போறேன். நான் சொல்லல, சரியா? நான் சொல்லக்கூடா, நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. இப்ப பைங்கிறது எவ்வளவுன்னு கேட்டா, பை ரேடியன் அப்படின்னு கேட்டா 3.14 சொல்றோமா இல்லையா? 180 பாகை. 180 பாகைனா என்ன? பை ரேடியன். 3.14 ரேடியன் சொன்னேன். நான் இப்ப ஒரு ரேடியனை உங்களுக்கு கண்ணுக்கு காட்ட போறேன். ஒரு ரேடியன். இப்ப நீங்க இந்த ஒரு ரேடியனை பாக்குறீங்க. 57 பாகைங்கிறது தான் ஒரு ரேடியனை செலக்ட் பண்ணிருக்கிறேன். நல்லா பாருங்க, ஒன்றை தான் செலக்ட் பண்ணிருக்கிறேன். 57 பாகை ஒரு ரேடியன் அப்படின்னு நான் இங்க காட்டுறேன். இந்த ஒரு ரேடியன் ஸ்பெஷல் என்ன, யாராச்சும் சொல்ல இயலுமா? ஒரு ரேடியனுங்கிறது உண்மையா என்ன ஸ்பெஷல்? இவர்ல ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு மறைஞ்சிருக்குது, நீங்களே கண்டுபிடிங்க. அப்போ ரேடியன் ஒன்றா இருந்தா என்ன ஸ்பெஷல்? எல்லாம் கண்ணை திறந்து பாருங்க, நான் சொல்ற பாயிண்ட் உங்களுக்கு விளங்கு. நான் என்னத்தை கேட்கிறேங்கிறது உங்களுக்கு படும். எஸ், வெரி குட், வெரி குட், கண்டுபிடிச்சிட்டீங்க. இன்னும் நிறைய பேர் கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்ப்போம். ஒரு ரேடியனுங்கிறது என்னத்தை குறிக்குதுங்கிறது நீங்க இந்த சிமுலேஷனை வச்சு அழகா புரிஞ்சு கொள்ளலாம்டா. எஸ், வெரி குட், வெரி குட். இன்னும் மிஜாக்கள் எல்லாரும் பாருங்க. எஸ், ஓகே ஓகே ஓகே, ரைட், கண்டுபிடிச்சிருக்கீங்க இல்லையா? என்ன ஒரு ரேடியனுங்கிறது உண்மையா என்னென்றால், ஒரு வட்ட வில் எதிரமைக்கின்ற அந்த ஒரு வட்ட வில்லிட நீளம் அந்த வட்டத்திட ஆரைக்கு சமனாக இருக்கக்குள்ள இருக்கிற கோணத்தை குறிக்கும். ஒரு வட்ட வில்லிட ஒரு வட்ட வில்லிட நீளம் இருக்குதானே, இது அந்த வட்டத்திட ஆரைக்கு சமனாக இருக்கும் போதான கோணத்தை தான் நாம ஒரு ரேடியன் என்று சொல்லுவோம். அதாவது இது 150 சென்டிமீட்டர் ஆரை தானே. இப்ப இந்த வட்டவில்ல நீளத்தை பாருங்க, எஸ் எத்தனை? 150. அப்ப ஒரு ரேடியன் என்று சொல்றது, ஒரு ஆரையன் என்று சொல்றது வட்டத்தின் ஆரைக்கு சமனான வட்ட வில், ஆரைக்கு சமனான வில்லின் நீளம் மையத்தோட எதிரமைக்கிற கோணம். வட்டத்தில ஆரைக்கு சமனான வட்ட வில்லின் நீளம் மையத்தோட எதிரமைக்கின்ற கோணம் தான் ஒரு ரேடியன். இதைத்தான் நீங்க இதை பாக்குறீங்க. நான் சொல்லல, நான் இதை கன்செப்டா ஒரு வசனமா சொல்லி இருந்தா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றதை விட நான் சொல்லாமலே நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. அதான் எனக்கு தேவை. இதெல்லாம் நம்ம டெவலப் பண்றதுக்கு காரணமும் அதான்டா. அதாவது யூஸ்வலா எல்லாரும் படிக்கிறதுல இருந்து நாம ஒரு அட்வான்ஸா படிக்க போறோம். அதை நான் திருப்பி சொல்றேன். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இலங்கையில் என்ன செய்ய போறோம், இது வந்துட்டு ஒரு சிம்பிளான ஒரு சிமுலேஷன். நான் இதை வச்சு சொல்லல, இவ்வளவு இதா. சரி, நம்ம நிறைய விஷயம் இருக்குது, ஏனைய பேச்சு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டு இருக்கிறேன். ரைட்? அப்ப முழுமையா அதை அனுபவிக்க போற ஃபர்ஸ்ட் பேட்ச் நீங்கள் அறிக்க போறீங்க. அப்ப என்ன சொல்ல வரேன்னா, இதெல்லாம் நீங்க படிக்கக்குள்ள நீங்க வந்துட்டு சரியா உள்வாங்கிக் கொள்ளணும். அதுல அவுட்புட் என்ன அறிக்கும்னா, யூ ஆர் த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அறிக்கணும். உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு பெஸ்டா அறிக்கணும் எல்லாரையும் விட. அப்ப இந்த வட்ட வில்லிட நீளம் வட்டத்தில ஆரைக்கு சமனாரிக்கக்குள்ள அது மையத்தோடு எதிரமைக்கிற கோணத்துக்கு பேர் தான் ஒரு ரேடியன் அப்படின்னு சொல்றோம். ரைட்? இப்ப நாம நம்மளோட விடயத்துக்கு வருவோம். சரி, இதை நம்ம என்ன செய்வீங்க, இந்த சிமுலேஷன் என்ன செய்யலாம், உங்களோட போன் மூலமா நீங்க ஆப்ரேட் பண்ணி பார்க்கலாமா? போன் மூலமா ஆப்ரேட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு நான் வந்துக்கிட்டு இதை வாட்ஸ்அப் பண்ணி விடுவேன். இப்ப நாம இந்த கேள்விகளுக்கு விடையை பார்த்துக் கொள்வோம். இந்த கோணம், இந்த வட்டவில்ல நீளம் என்னன்னு கேட்கிறாங்க. இது 270 பாகை இல்லையா? 270 பாகை. அப்ப என்ன செய்யற, எஸ் சமன் ஆர் தீட்டா, வட்டத்தில ஆரை ஆறுன்னு அடுக்க சொல்லியிருக்கிறேன். தீட்டா 270 பாகை. 270 பாகைனா எத்தனை ரேடியன்?
90 பாகை பை பை 2. 90 3ஆல பெருக்கிறீங்கன்னா வாரதான் 270. 90 3ஆல பெருக்கினா 270 வரும். அப்ப ரேடியன் எத்தனைன்னு கேட்டா 3 பை பை 2. ஸோ 3 பை ஆர் பை 2 தான் வட்ட வில்லிட இந்த நீளம். அடுத்தது 60 பாகை. 60 பாகை என்றால் எத்தனை வரப்போகுது? நாம் ஏற்கனவே பேசிட்டோம். பை பை 3 பை பை 3 இல்லையா? 180 பாகை பை என்றா அதை 3ஆ பிரிச்சு வாரது பை பை 3. அப்ப S7 ஆர் தீட்டா வட்டத்தில் ஆறுன்னு எடுக்கிற தீட்டா வார இடத்துல பை பை 3 போடுறோம். அப்ப பை ஆர் பை 3 வரும். இதுதான் வட்டவில்ல நீளம். சரி, நம்ம பருமனை கண்டுபிடிக்கல, தசமதானத்தில எல்லாம் நான் இப்போதைக்கு விட எடுக்கல, சும்மா நோவலா சொல்லி இருக்கிறேன். இப்ப நீங்க நோட்னு போட்டு எழுதி கொள்ளுங்க பிள்ளை, நோட்னு போட்டு எழுதி கொள்ளுங்க. எல்லாரும் எடுத்து என்ன இருப்பீங்க? நோட்னு போட்டு எழுதி கொள்ளுங்க. நீங்க கட்டாயம் வந்துட்டு பிள்ளை நம்மளுடைய கிளாஸஸ் வந்துட்டு எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுமா? அது கட்டாயம் நீங்க செய்யணும். என்றால் இந்த முயற்சி வந்துட்டு எல்லாருக்கும் போய் சேரணும். இந்த விடயம் வந்துட்டு எல்லாருக்குமே போய் சேரணும். ஏன்னா நான் வந்துட்டு சோசியல் மீடியாவில் வந்துட்டு ரொம்ப ஆக்டிவான ஆக்கள் இல்லை. ஏஜே பிசிக்ஸ் நிறுவனம் வந்துட்டு சோசியல் மீடியாவில் ஆக்டிவான ஒரு நிறுவனம், ஒரு இன்ஸ்டிடியூட் இல்லை. ஏன் என்ன காரணம்னால், ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப் வந்துகிட்டு நாங்க ஆரம்ப காலத்துல 2020 21 கொரோனா டைம்ல யூஸ் பண்ணின யூடியூப் சேனலும் நாங்க இப்ப யூஸ் பண்ற யூடியூப் சேனலும் வேற வேற. 2023ஆம் ஆண்டு காலப்பகுதி, 2023 24 வச்சுக்கூடிய அந்த காலப்பகுதியில வந்துட்டு எங்களுடைய யூடியூப் சேனல் வந்துட்டு ஹெக் பண்ணப்பட்டுச்சு. அப்ப அதுக்கு பிறகு நாங்க திருப்பி எல்லாமே புதுசா செய்ய, எங்களுடைய அக்கௌண்டே ஹெக் பண்ணப்பட்டு சொல்ல போனா. அப்ப எல்லாமே புதுசா செஞ்சுதான் ஜஸ்ட் ஒரு 2 இயர்ஸுக்குள்ளதான் நாங்க திருப்பி யூடியூப் சேனலை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணது, மத்த எல்லாம் செஞ்சது. இது எல்லாமே இதுக்கு. அப்ப சோசியல் மீடியாவில் கம்பேரேட்டிவ்லி வந்துட்டு கொஞ்சம் ஆக்டிவ் குறைஞ்சாக்கள். ஏன்னா புதுசா என்ன செஞ்சது, எல்லாமே சோசியல் மீடியாவை திருப்பி புதுசா ஸ்டார்ட் பண்ணது. இருந்தாலும் 2 இயர்ஸுக்குள்ள, ஜஸ்ட் 2 இயர்ஸுக்குள்ள நல்லாவே இதாகவே இருக்குது. இருந்தாலும் இந்த கிளாஸஸ் தொடர்பான அந்த இன்ஃபர்மேஷன்ல கட்டாயம் நீங்க ஏனைய மாணவர்களுக்கும் கட்டாயம் தெரியப்படுத்துங்க. அப்ப எழுதி கொடுங்க நோட்னு போட்டு. ஒரு வட்டத்தின் ஆரைக்கு, ஒரு வட்டத்தின் ஆரைக்கு, ஒரு வட்டத்தின் ஆரைக்கு சமனான சமனான ஒரு வட்டத்தின் ஆரைக்கு சமனான ஒரு வட்டத்தின் ஆரைக்கு சமனான நீளமுடைய, வட்டத்தின் ஆரைக்கு சமனான நீளமுடைய வட்டவில், வட்டத்தின் ஆரைக்கு சமனான நீளமுடைய வட்டவில் மையத்துடன் எதிரமைக்கும் கோணம், வட்டவில் மையத்துடன் எதிரமைக்கும் கோணம் ஒரு வட்டத்தின் ஆரைக்கு சமனான நீளமுடைய வட்டவில் மையத்துடன் எதிரமைக்கும் கோணம் ஒரு ஆரையன் ஆகும். ஒரு ஆரையன் ஆகும். சரி, அதுக்குள்ள நீங்க இதை நோட் பண்ண போறீங்க. அதே நேரத்தில் இன்னொரு விடயம், இப்ப நான் இந்த கேள்வியில எல்லாம் பருமன்லாம் பிரதியிடல. ஏன் பிரதியிடலைன்னா கேள்வியே அட்சர கணிதத்தை வச்சுதான் தந்திருக்கிறாங்க.
அதாவது இப்ப வட்டத்தின் ஆரைய நான் ஆர்ந்துதான் உங்கள்கிட்ட தந்தேன். ஒரு 7 சென்டிமீட்டருந்தோ 4 சென்டிமீட்டர்னோ நான் தரல. அப்ப கேள்வி அட்சர கணிதம் சும்மா ஒரு எழுத்து ஒரு லெட்டர் சார்பா தந்தத்தால நம்ம விடைய வந்துட்டு ஒரு அட்சர கணித சார்பா விடையை கொடுக்கலாம். இப்ப உதாரணமா இது ஒரு 7 சென்டிமீட்டர் ஆரை வந்துட்டு 7 சென்டிமீட்டர் தந்திருந்தா நான் என்ன செஞ்சிருப்பேன்னா இங்க உதாரணமா பை வாரிடத்தை 22 7 போட்டிருப்பேன். ஆரை வாரிடத்தை 7 போட்டு இந்த சமன்பாடு தீர்க்க பார்த்திருப்பேன். அதாவது தசமதானத்துல விடை எடுத்திருப்பேன். இப்ப இப்போதைக்கு இது ஒரு அட்சர கணிதத்துல கேள்வியை நான் தந்தத்தால விடைய அது சார்பாவே எழுதி இருக்கிறேன். சுருக்காம அப்படியே எழுதி வச்சிருக்கிறேன். சரியான அப்ப ஒரு ஆரை என்றா என்னங்கிறதுக்குரிய டெபினிஷன் அது அந்த டெபினிஷனுக்கு கீழே இந்த படத்தை காட்டிக்கொள்ளுங்க. வட்டத்தில் ஆரைக்கு சமனான வட்டவில்ல நீளம் மையத்துடன் நிர்ணயிக்கிற கோணம். இதுக்குதான் ஒரு ஆரையன். ரைட், இதை நோட் பண்ணிட்டு நீங்க போகலாம். இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த கிளாஸ்ல மிக மிக முக்கியமான ஒரு டாபிக், பிசிக்ஸ்ல ஒரு இடத்திலையுமே குறை இல்லாம வார ஒரு டாபிக்கை பத்தி படிக்க போறோம். பிசிக்ஸ்ல ஒரு யூனிட்ல கூட குறையே இல்லை. அவர் வராம எந்த யூனிட்லயும் இருக்க மாட்டார். 11 யூனிட்லயுமே நாம பேச போற அடுத்த டாபிக் வந்துகிட்டே இருக்கிற ஒரு ஆள். அதான் ட்ரிக்னோமெட்ரிக், திரிகோண கணிதம்ங்கிற டாபிக். ஸோ அதை பத்தி நாம இன்ஷா அல்லாஹ் படிப்போம். அது சம்பந்தமான வெர்ச்சுவல் லெப்பும் நமக்கு தெரிக்குது. அதையும் நாம இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், அடுத்த கிளாஸ்ல வந்துகிட்டு ஆப்ரேட் பண்ணி பார்ப்போம். சரியா? ரைட். ஜஸாக்கல்லாஹுல் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாய்.